ஹாய் கேஸ், இந்திய கிரிக்கெட் டீமோட சுச்சுவேஷன் என்ன பிளேயிங் ஆகிட்டுருக்கு, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? நம்ம சேனல் உங்களுக்கு சரியாக இருக்கும். நம்ம 4th டெஸ்ட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம ரிஷப் பண்ட்டுக்கு பெரிய இன்ஜுரி ஆகிருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்வீப் ஆட போய் லெக்கில் சரியான இன்ஜுரி. பால் டைரெக்ட் அடித்ததுனால கிரவுண்ட்லேயே ரத்தம் ஒழுகி வண்டியில் கூட்டிகிட்டு போனாங்க. அவரால் நடக்கக்கூட முடியல, ரொம்ப வழியில் பாதிச்சிட்டாரு. ஏன் அப்படின்னா 4th விக்கெட் டவுனில் பிளேயர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அவருக்கு பதிலாக சடேஜா உள்ளே இறங்கினார். இப்போ சப்போஸ் அவரால் செகண்ட் இன்னிங்ஸ் விக்கெட் ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் 6வது விக்கெட்டு டவுன் ஆயிடுச்சு. அந்த டைமில் யார் இறங்குவா அப்படிங்கும்போது ஆல் ஸ்டேடியமே சவுண்ட் விட்டாங்க. ஏன் அப்படின்னா ரிஷப் பண்ணிட்டு அந்த நொண்டி காலோட வந்தார். பட் 39 ரன்ஸில் ரிட்டையர் அவுட் ஆனார். 54 ரன்ஸ் பக்கமாக அவர் அடித்து கொடுத்தாரு. இந்திய டீமுக்கு அந்த 20 ரன்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இவரால் நெக்ஸ்ட் மேட்ச் ரன் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா ரிட்டனாக யார் எடுப்பாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் ஜெகதீசன். உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டு பிளேயர் ஜெகதீசன் அண்டர்-19 சூப்பர் ரெக்கார்டு வச்சுருக்காரு. அவர் ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்குது. யாருக்கு ஜெகதீசன் வர்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வேணுமா அப்படின்னு சொல்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் வரணும். தேங்க்யூ.